அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க அழகான ஒரு ஹதீஸ் நம்ம கேட்போம், அல் ஹயாஉ மினல் ஈமான். ஈஸியான ஒரு எளிமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆனா நம்ம வாழ்க்கையாக இந்த விஷயங்கள் மாறணும். வெட்கம் என்பது ஈமானின் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி. சுப்ஹானல்லாஹ். இது ஏன் நீங்க சொல்றோம்னா, இன்னைக்கு வெட்கம் என்கிற உணர்வு இல்லாத குறிப்பாக இளைய சமுதாயமாக மாறி இருக்கிறார்கள். வெளியே அந்நிய ஆண் கூட சிரிச்சு குலைஞ்சு பேசுறது, வெளியே போகும்போது ஒரு சிகரெட்டோ ஒரு மதுவை குடிப்பதோ, இன்னைக்கு வெளியில பப்ளிக்கா நம்ம இதெல்லாம் பப்ளிக்கோ ரகசியம் எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா ஒரு வெக்கம், முதல்ல எவ்வளவு வெக்க உணர்வோட ஆண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. ஆனா இந்த நிலை எவ்வளவு மாறிவிட்டது. குறிப்பாக பெருமானார் சொல்லுவாங்க, இந்த வெட்கம் என்பது நம்முடைய இறை நம்பிக்கை அதிகப்படுத்தும். அல்லாஹ்வுக்கு முன்னாலேயாவது வெக்கப்படுங்க. நான் செய்யற இந்த பாவத்தை இறைவன் கண்காணிக்கிறான, பார்க்கிறானேங்கிற அந்த உணர்வு வரணுமா இல்லையா? இன்னைக்கு வெளிப்பட ஒரு வெட்க உணர்வே இல்லாம நம்முடைய செயல்கள் இருந்தால் எப்படிங்க இறைநேசத்தை பெற முடியும்? வெட்க உணர்வு இறை நம்பிக்கையின் அடையாளம். அந்த பண்பை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.